ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னங்க வாங்க வாங்க. என்ன ஹோட்டல் ஸ்டைலில் ஒயிட் குருமா பண்ணியிருக்கேன். இதுவா? இங்கே பாருங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. ஓணம் பண்டிகை அவியல் இப்பயே பண்ணிட்டியா? ஓணம் பண்டிகை அவியலா? பண்டிகை அவியலா இல்லை ஒயிட் குருமா வாங்கிட்டு? ஓணம் பண்டிகை அவியலும் இக்கினி வாங்க. ஓகே, ஒயிட் குருமா பண்ணலாங்களா? தேங்காய் துருவி எடுத்துகிட்டு பச்சை மிளகா, உடச்ச கடல, 10 முந்திரி, கொஞ்சம் மிளகு, பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, சீரகம், கசகசா போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை, கல்பாசி, கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு வதக்கி, அப்புறம் புதினா, நம்மக்கிட்ட இருக்கிற தேவையான அளவு காய்கறிகள். நான் ஒரே ஒரு தக்காளி போட்டுட்டேன். நிறைய தக்காளி போட்டால் கலர் மாறிடும். தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் போதுங்க. அது கொடுத்துட்டேன். காயில் ஃபஸ்ட்டு உப்பு போட்டோம். இப்போ குருமாக்கேற்ற உப்பு போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சா நல்லா கம கமன்னு குருமா ரெடிங்க. சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு எதுக்கு வேணால் ஓகே. சப்பாத்தி போட ஆரம்பித்தாச்சு. கூட இக்கிதா எனக்கு ஹெல்ப்புக்கு வந்தாச்சு. என்ன அவியலா? சாவடி வாங்கிக்க. எங்கள் வீட்டுக்கார் அவியலான்னு கேட்டார். கேட்டதில் தப்பு இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாலாம் அரைச்சி ஊற்றுவோம். ஒயிட் கலரில் இருக்கும். அதனால் அவர் அப்படி கேட்டார். ஓகே, எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஹாப்பி ஓணம் அண்ட் மிலாடி நபி வாழ்த்துக்கள்.